நெற்றியில் பட்டை நம்ம பூசிட்டு நடந்து பாத யாத்திரை போனால் பத்தாது. அந்த பாதையில் போகும்போது முருகருக்கு ஒரு பிரச்சனை என்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முருகருக்கு வரவில்லை, இது நமக்கு வந்தது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான், கந்த கடவுள், நமக்கெல்லாம் சொந்த கடவுள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்துக்களைப் போல முருகப்பெருமானுடைய கரங்கள் 12 உயிரெழுத்துக்களைப் போல. முருகப்பெருமானுடைய கண்கள் 18 மெய்யெழுத்துக்களைப் போல. வலது கண்ணாறு, இடது கண்ணாறு, நெற்றிக்கண்ணாறு ஆக 18 கண்கள். 2 திருவடியும் சிரசும் ஆயுத எழுத்துக்களுக்கு போல. இத்தகைய சிறப்புமிக்க முருகப்பெருமான் தமிழுக்கு சொந்தக்காரர். அத்தகைய தமிழ் கல் தோன்றா மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றியது மூத்த கொடி எங்கள் குடி தமிழ் குடி என்று சொல்வதற்கிணங்க முருகப்பெருமானுடைய இந்த கலியுகத்திலே 6 படை வீடுகளிலே முதல் படை திருப்பரங்குன்றம். இத்தகைய சிறப்புமிக்க முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் ஒரு சிக்கல். திருப்பரங்குன்றத்திலே நாம் காதால் கேட்டாலே மனம் மருந்துபடி இருக்கிறது. இது போன்ற நிகழ்வு மலையில் வாங்க சாமி கும்பிடுங்கன், எல்லா தெய்வங்களும் அன்பை போதிப்பது போல சாமி கும்பிடத்தான்னு சொன்னால் அன்னதானம் சாப்பிட்லாம், பிரசாதங்கள் சாப்பிட்லாம், பிரியாணி தான் சாப்பிடுவோன்ட்டு ஒன்றும் இல்லை. கடவுளுக்கு பிரியாணி சாப்பிடுவோன்ட்டு இருக்குது. அந்த மலையை அதை கொச்சைப்படுத்தும் விதமாக செய்கின்ற இந்த போக்கு மிகவும் கண்டனத்துக்குரியது. முருகருக்கு ஒரு பிரச்சனை என்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முருகருக்கு வரவில்லை, இது நமக்கு வந்தது. இந்து மக்களுக்கு வருகிறது. எல்லா மதங்களும் எல்லாத்தையும் போதிக்கின்றது. ஆனால் இது வந்திருப்பதோ தமிழ் கடவுள் முருகப்பெருமான். நெற்றியில் பட்டை நம்ம பூசிட்டு நடந்து பாத யாத்திரை போனால் பத்தாது. அந்த பாதையில் போகும்போது என்னென்ன சிரமங்கள் நம்ம ஏற்படுகின்றதோ அதுபோல நம்முடைய மதத்திற்கு வந்தால் நாம் பாதுகாக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட முடியாது. எதற்கும் அஞ்சாமல் முருகப்பெருமான் குழந்தை வடிவிலே சென்று அந்த பாலகன் செய்த பலனை நாம் அறிந்து திருப்பரங்குன்றத்தில் இது போன்ற நிகழ்வு நீ நடைபெறாத வண்ணம் முருகரை பார்த்து கொள்வார். ஆனால் நமக்கு நடைபெறும் வண்ணத்தில் இன்று கடவுள் காட்டியிருக்கின்றார். ஆகையால் பக்தகோடி மெய்யன்பர்கள், முருகனுடைய பக்தர்கள் 7000 பேர் இருக்கின்றோம். இது போன்ற நிகழ்வு நம்முடைய இந்து முன்னணி சார்பாக வருகின்ற 4ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. என்ன செய்வது, கடவுளுடைய மலையிலே கண்டனம் போட்டு செய்யக்கூடிய நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. இது போன்ற அவல நிலை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடாது என்று எல்லாம் வல்ல அன்னையை வழங்கி எல்லாம் வல்ல காமாட்சியாஜன் குருமகா சன்னிதான பொற்பாதனை வணங்கி வழிபாடு செய்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும்.